டீ கடையில் கிடைக்கும் அதே சுவை டீ கடை இனிப்பு போண்டா இப்போ வீட்டிலேயே ரெடி பண்ணலாமா? இதை செய்யறதுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கூட 3 ஏலக்காவை சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். இது இந்த அளவுக்கு பொடியாக அரைப்பட்டிருக்கணும். இப்போ நம்ம 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மைதா மாவும் சர்க்கரை தூளும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இதையும் இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இதே மாதிரி பதம் வர வர நம்ம இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த பதம் தான் இந்த போண்டாவுக்கு தேவையான பதம். இப்போ இந்த மாவை நம்ம ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமாவது நீங்கள் இதை ஊற வைக்கணும். இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த மாவு போண்டா ரெடி பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் இந்த போண்டாவுக்கு தயார் பண்ணி வச்சுருக்க மாவை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவை நீங்கள் எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி கையில் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த கையில் ஒட்டாமல் வரும். எண்ணெயில் போட்ட பிறகு இந்த போண்டாவை திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் இந்த போண்டா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். அவ்வளோதாங்க, நம்ம இவ்வளோ நேரம் ரெடி பண்ணிட்டு இருந்த டீ கடை இனிப்பு போண்டா சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.